ஆடியபிளா இருக்கு நம்புறேன். அப்கிரேட் பண்ணிட்டாரு ஸ்மூத் சேஃபா. இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணது தான், இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டை வச்சு நான் ஒரு ரன் பண்ணி விட்டுறேன். நம்மளோட இது 8.4. சரி, 8.0.40 தானே. பெருசு பண்ணிக்கிறேன். கிரியேட் டேட்டாபேஸ் கம்பெனி டிபி யூஸ் கம்பெனி டிபி ரெண்டுமே பண்ணியாச்சு. எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள். சரி, வேற ஏதோ ஒரு பேரு. டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இன்சர்ட் பண்ணுறேன் எம்ப்ளாயிஸ் டேபிள் டேட்டா ஒரு 3 ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணி பார்க்குறேன். டேட்டா ஓகே தானே. இப்போ அப்கிரேட் பண்ண போகிறேன் 8040 44. ஓகேவா, அதுக்கு முன்னால கரண்ட் வெர்ஷன் எடுத்துக்கிறேன். சரி, 8.0.40 தான் இப்போ கரண்ட் வெர்ஷன். ரெடி தானே. இந்த பேக்கப் எடுத்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். இது உங்களுக்கு பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கங்க எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு. சின்ன டிபி தான், உடனே முடிஞ்சிடும். இருந்தாலும் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதை எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நான் வந்து இந்த 8044 இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணி அதையே பார்த்து எல்லாமே அதே போர்ட்டை வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அப்கிரேட் போட போகிறேன். அதுக்கப்புறம் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கடைசியாக என்ன வெர்ஷன் புது வெர்ஷன் வந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். அந்த டேபிளில் ரெக்கார்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். எரர் எல்லாகலையும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு போய் ஆய்வு பண்ண போகிறேன். நம்மளோட போர்ட் என்ன 3307. இந்த எக்ஸாம்பிளில் 3306 கொடுத்துருப்பேன். நம்மளது 3307. ஏன்னா ஏற்கனவே ஒரு வெர்ஷன் ரன் ஆகுது 8.4.8 அப்படிங்கிற MySQL ஒரு வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. எதுல 3306ல. ஓகேவா. இதுதானே. இது அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கேட்கும். எடுத்துட்டு போங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்பிளேஸ் அப்கிரேட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம். இன்பிளேஸ் அப்கிரேட்னா என்னது, ஏற்கனவே இருக்கிற வெர்ஷனை அப்படியே அப்கிரேட் பண்ணி கொண்டு போறது. இல்லைன்னா சைட் பை சைடு அப்கிரேட்னா ஒரு வெர்ஷன் இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாம இன்னொரு வெர்ஷனையும் அதுல இன்ஸ்டால் பண்ணி இங்க பேக்கப் எடுத்து ரிஸ்டோர் பண்றது, இல்ல மாத்தி வருது. அந்த பார்த்தேன் டேட்டா பார்த்தேன். ரெண்டுக்குமே அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம டிஃபரன்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இது பண்ணிக்க நான் என்ன பண்றேன் 8044 இன்ஸ்டால் பண்றேன். போயிட்டு இருக்கா MySQL இன்ஸ்டாலரு. 8 செகண்ட்ஸ் தான் டைம் ரிமைனிங். ப்ளீஸ் while we configures MySQL installer 1.6 installer finding all installed packages. போயிட்டு இருக்குதா. எத்தனை பேரு நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்றதை பாக்குறீங்க, ரீவிசிட் பண்ணி பாக்குறீங்க? பாக்குறவங்க மட்டும் அப்படியே சாட்ல எஸ்ன்னு போடுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு ரிப்பீட் அடிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ரிப்பீட் அடிக்காம கிளாரிட்டி கிடைக்காது. நீங்க டவுட்ஸ்னா எனக்கு கேளுங்க, ஆடியோ பேசி அனுப்பிச்சு விடுங்க. அப்படியே அமைதியா இருக்காதீங்க. நெக்ஸ்ட் இப்ப சொல்லுது பாருங்க, தெரியுதா. ஏற்கனவே 8040 இருக்கு, 8044க்கு போறியா அப்படின்னு கேக்குது. ஏன் இன்னொரு வெர்ஷன் இருக்கணும்ல 8.4.8, அது ஏன் வர மாட்டேதுன்னா அது வேற ப்ராடக்ட். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி, அதெல்லாம் ஒரு ஃபேமிலி. எல்லாமே MySQL சர்வர் தான். அது வந்து LTSன்னு சொல்றாங்க, லாங் டேர்ம் சப்போர்ட்னா. MySQL அது மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டும் ஒரே இதுதான், ஜஸ்ட் இதை மட்டும் மாத்தி விட்டுருக்காங்க, லைசன்சிங் மாடலை மட்டும். இப்போ 8040 8044க்கு போறியா அப்படின்னு கேக்குது. இல்லப்பா நான் 43க்கு போறேன்னா இதை டிக் பண்ணுங்க, 42க்கு போறீங்கன்னா இதை டிக் பண்ணுங்க, 41க்கு போறீங்கன்னா இதை டிக் பண்றீங்க. எது வேணுமோ அதை டிக் பண்ணி நெக்ஸ்ட் போனீங்கன்னா அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எங்க போறோம் 8044க்கு போறோம். கரெக்டா. பை டிஃபால்ட்டா எது நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணுமோ அங்கதான் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் கொடுக்கவா. இதுவரையும் கிளியர் தானே.
டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இப்ப சொல்றது பாருங்க. 8040 இருந்து 8044 போறேன். ரெடி டு அப்கிரேட் எக்ஸிட்ட கிளிக் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. கிளிக் எக்ஸிக்யூட் டு அப்டேட் த ஃபாலோவிங் பேக்கேஜ். எக்ஸிட்ட அழுத்தலாமா? எக்ஸிக்யூட்ட கிளிக் பண்ணிட்டேன். போயிட்டு இருக்கு. ஷோ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உள்ள. அது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குதுன்னு. அவ்வளவு பாத்தெல்லாம் வரும் என்ன நடக்குது உள்ள. அப்கிரேட் ஆகிறப்ப இந்த பர்சன்டேஜ் காமிக்குது பாருங்க, 75%. ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போறப்ப அதோட ஸ்பெசிபிக் பர்சன்டேஜ் காமிக்குது பாருங்க. போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கிப் பண்ணட்டுமான்னு கேக்குது. சிஸ்டம் டேபிள்ஸ் அதை வந்து அப்கிரேட் செக் பண்றது ப்ராசஸ். ஸ்கிப் பண்றீங்கன்னா நாட் ரெக்கமெண்டட். அது கிளிக் நெக்ஸ்ட். இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங் த சர்வர் அண்ட் அப்கிரேடிங் சிஸ்டம் டேபிள்ஸ் மே டேக் ஏ லாங் டைம். கிளிக் லாக்ல பார்க்கலாம். சில நேரம் என்ன ஆகும்னா இங்க ஹங் ஆகும். நீங்க இங்க போயிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க போகுது. சக்சஸ்ஃபுல். சில நேரம் இங்க என்ன ஆகும், ஃபெயில் ஆகும், ஸ்டார்ட் பண்ண முடியாம. இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா இங்க கேன்சல் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். இந்த இருக்குல்ல இங்க போய் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ரன்னிங்ல தான் இருக்குது. இங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு ட்ரிக்கு. ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணிட்டோம். எப்படி அப்கிரேட் பண்ணிட்டோம்னு நான் சொல்றேன். சக்சஸ்ஃபுல்னு வருது. வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இருக்கு பாருங்க, சர்வர் அப்கிரேட் ஃப்ரம் இந்த வெர்ஷன் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த வருஷம் இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்படி கண்டுபிடிக்கலாம். வேற எந்த வழியில கண்டுபிடிக்கலாம்? கனெக்ட் பண்ணியே பார்த்துருவோம். சர்வீஸ் அப்ல தானே இருக்கான்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்குங்க. இங்க போய் இப்படி ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ரெஃப்ரெஷ் ஆயிரும். ரன்னிங்ல தான் இருக்குது. நான் ஏன் 84 பார்க்கறேன்னா இது எல்டிஎஸ் வெர்ஷனு 8.4.8. 80 தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்கிரேட் பண்றதுக்கு. ஏன் 8.4.8 பண்ணலன்னா 8.4.8க்கு அடுத்து நியூ வெர்ஷன் ஆரக்கிள் ரிலீஸ் பண்ணலை. அதனால இந்த வருஷன் நம்ம அப்கிரேட் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம். இதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னால வருஷன் போய் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து இதுக்கு வர மாதிரி பண்ணிருக்கலாம். அதுக்கு இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும், கொஞ்சம் மெனக்கடல் கூட. இதுன்னா 2 வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 8040 வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டேன் டேட்டா. அதுல இருந்து 8044க்கு அப்கிரேட் ஆயிட்டேன். சரி, அப்கிரேட் தான் ஆயிட்டேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கனெக்ட் பண்ணி பார்த்தலாமா? ஐடி எஸ்கியூஎல் டபுள் கிளிக். ஐடி எஸ்கியூஎல் டூல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் வரும், இல்லைன்னா வராது. நியூ. இது லோக்கல் ஹோஸ்ட், அதனால 127.0.01 லோக்கல் ஹோஸ்ட். இது உங்களோட சர்வர் அந்த ஆஃபீஸில் சர்வர் நேமுங்க ஐபி கொடுப்பீங்க, இல்லை சர்வர் நேமை கொடுப்பீங்க. என்ன யூசர் ஐடியோ அதுக்கு கொடுப்பீங்க. பாஸ்வேர்டு வந்து பிஆர் அப்ஸ்கில்டு தானே, 2026 தான் நினைக்கிறேன். இப்போ 3306 3307. யாராவது சாட்ல மெசேஜ் பண்ணுங்க டக்குன்னு. என்ன போர்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்குது? எந்த போர்ட்ல ஒர்க் பண்றோம்? 3307 கார்த்திகேயன். பை டிஃபால்ட் 3306 தான். நம்ம இந்த 3306 எது ரன் ஆகுதுன்னா இன்னொரு வருஷம் அதுல ஓடிட்டு இருக்கான். யாருன்னா இந்த 8.4.8 வெர்ஷன் ஓடுது பாருங்க, தெரியுதா? எந்த போர்ட்ல ஒரே போர்ட்ல இன்னொரு வெர்ஷன் ஓட்ட முடியாது, இன்னொரு இன்ஸ்டன்ஸ். நம்ம என்ன பண்ணோம், 8.040 3307 இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ இது வந்து இன்னும் அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன், அதனால 40 இருக்கு. இப்போ புதுசா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு பாருங்க 44 வரணும். அதான் நம்ம எதிர்பார்ப்பு. கனெக்ட் பண்ணி போவா.
ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உள்ள ஓடிடும். கிளிக் பண்ணட்டுமா? போயிடுச்சு. 2 டேட்டாபேஸ் இருந்துச்சு. கம்பெனி டிபி கார்த்தின்னு இருக்குது. கம்பெனி டிபியில் டேட்டா சரி எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது. டேட்டா இருக்கா ஒரு 3 ரூபா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கிரேட் ஆயிருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? லான்ச் கமாண்ட் லைன் வந்துச்சு பாருங்க. இங்கேயும் பார்க்கலாம். சர்வர் வெர்ஷன் 8.0.44 இல்லைன்னா /s இப்படியும் பார்க்கலாம். 8.0.44 நம்ம அப்கிரேட் பண்ண வருஷம் வந்துருச்சா? இவ்வளவுதான் MySQL அப்கிரேட். நம்ம பார்த்தது MySQL இன்பிளேஸ் அப்கிரேட். இன்பிளேஸ் அப்கிரேட்னா இருக்கிற வெர்ஷனை அப்படியே அப்கிரேட் பண்றது. இது வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. பிளஸ்னா நேரம் கம்மியாகும், மைனஸ்னா ரோல் பேக் ஆகிறது ரொம்ப மெனக்கடல் ஆகும். சைட் பை சைடுனா பிரச்சனைனா நீங்க திருப்பி பழையபடி பழைய வெர்ஷன்ல போய் உட்காந்துக்கலாம் ஈஸியா. போட்ட பாருங்க 33.0 ஓகே தானே? இவ்வளவுதான் MySQL அப்கிரேட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? தியரிட்டிக்கலா இருக்குது. நான் டைம் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களே கோ த்ரூ பண்ணலாம். தியரிட்டிக்கலா இருக்கிறது கதை முறை தான் கொடுத்துருப்பேன். 8041 பண்ணணும்னா அதோட பைனரி வேணுமா ஜி? இந்த அதுக்கப்புறம் வந்துட்டீங்கன்னா பெரும்பாலும் கேட்காது. அது இப்போ 44 இருக்குல்ல. இல்ல 41 பண்ணணும்னாக்கா இதுலயே வச்சு அதோட ஓட்டலாம். பைனரி இதுவே அக்செப்ட் ப்ரீவியஸா பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிருக்கணுமா? இல்ல பண்ண தேவையில்ல. 41 நீங்க சூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளதானே வந்திருக்கும். ஒருவேளை அதான் 41 அதுக்குள்ள இருக்கு. ஆமா 41 நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு 44 நீங்க வரும்னா வராது. ஓகே 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 நெக்ஸ்ட் வராது, அடுத்தடுத்தது உள்ளது. ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட். இதை போயிட்டு அப்படியே நீங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வேலை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா. இவ்வளவுதான் MySQL அப்கிரேட். ஈஸியா இருக்கா? 8044 பெரும்பாலும் என்ன ஆகும்னா இப்ப 3306 இது ஏற்கனவே யூஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எரர். இது போயிட்டு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அவரை கில் பண்ணுவோம். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு சரி இதுவே கட்டே இருக்க. இப்ப நம்ம ரன் ஆகுது, அதனால காமிக்குது பாருங்க. எத்தனை ஓடுது பாருங்க. ஏன் 3306 மட்டும் காமிக்குதுன்னா நம்ம 336 மட்டும் தான் தேடுறோம். 3307 கேட்டீங்கன்னா ஓடும். ஒருவேளை அப்கிரேட் பண்றப்ப இந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏற்கனவே யூஸ் ஆகுதுன்னா நீங்க ஃபுல்லா கிளீனா ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுவீங்க. அது என்ன பண்ணலாம்னா டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு கில் பண்ணலாம். இந்த 3306 எந்த ஐடியில ஓடுதோ அந்த ஐடியா போட்டுடலாம். அந்த இருக்குல்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ 3306 இதுல ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. 6200 கொண்டுடலாம், கில் பண்ணலாம். அந்த மாதிரி இது ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் டேட்டா டிக்ஷனரி எரர்னு ஒன்று வரும். டேட்டா டிக்ஷனரி இனிஷியலைசேஷன் ஃபெயில்டுன்னு. அப்போ நீங்க அந்த பாத் எல்லாம் கரெக்டா இருக்கா டேட்டா டைரக்டரி. ஒரு வேலை பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நீங்க ரீஸ்டோர் பண்றதுதான் கடைசி வாய்ப்பு, ஒரு வழியே கிடையாது. அடுத்தது டேபிள் கரப்டா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த டேபிள் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படிங்கிறத செக் பண்றது, ரிப்பேர் பண்றது, அதுக்கான ஸ்டெப்ஸ் இது. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. இது எடுத்தோன்னு எல்லாம் இது மாதிரிலாம் பண்ண விட மாட்டாங்க. சீனியர் டிபி தான் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம சர்வீஸ் எப்படி பார்க்குற சர்வீஸ் டாட் எம்எஸ்சியில் போயிட்டு இப்போ பார்த்தோம்ல ரன் ஆகுது தானே. ரன்னு தானே ஆகுது. ரன்னிங்ல தானே இருக்கு. இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணிட போறீங்க. இது இப்படியும் எடுக்கலாம். அது எஸ்சி கொரி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு சரி எஸ்சி கொரி அந்த சர்வீஸ் நேம் கொடுத்தீங்கன்னு வரும். வந்துருச்சு பாருங்க. டேட் ரன்னிங்ல இருக்கு. டீட்டெயிலாக வருது பாருங்க. இது இந்த போர்ட் நம்பரை சர்ச் பண்றது 3307 ரன்னிங்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி
ஒரு நகைச்சுவை மாதிரி ஏன் ராகுல் ஆல்வேஸ் கேரி a பேக்கப் அப்படின்னா பிகாஸ் இன் MySQL வேர்ல்டு ஹோப் இஸ் நாட் ஏ ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜி. நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் ரெக்கவரியும் பண்ண முடியாது, அதனால ஒரு பேக்கப்பை தான் சார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையாக. இது சீரியஸாகவும் இதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க வேலை செய்யறப்ப. நீங்க பேக்கப் எடுத்துட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கும். ஒருவேளை பேக்கப் எடுக்கலாம்னு சோழியம் பிடிச்சி விட்டுருவாங்க. ஹோப்பீஸ்னா ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக, நகைச்சுவைக்காக இது. அடுத்து இது இப்போ நம்ம பார்த்தது தான். பேக்கப் எடுத்துட்டு இன்ஸ்டால் பண்றோம், ரீஸ்டார்ட் பண்றோம், வெரிஃபை பண்றோம். இது வந்து மினிமம் டைம். இப்போ சர்வீஸ் ஃபெயில் ஆகுது அப்கிரேட் அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இன்னோடிபி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, இன்னோடிபி ஃபோர்ஸ் ரெக்கவரி ஒன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீஇனிஷியலைஸ் பண்ணி ஏதாவது டேட்டா இல்லை அப்படின்னா பேக்கப் வச்சு நீங்க ரீஸ்டோர் பண்ணலாம். சில நேரம் என்ன பண்ணுவோம், சில வெர்ஷன்ல இந்த ஆத்தென்டிகேஷன் வந்து பை டிஃபால்ட்டா இருக்காது, வேற ஆத்தென்டிகேஷன் இருக்கும், அப்ப ஒர்க் ஆகாது சில இதெல்லாம். அப்ப நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா, என்ன லாகின்ல கனெக்ட் பண்றீங்களோ அதை மாத்துவீங்க, எது ஒர்க் ஆகுதோ அந்த ஆத்தென்டிகேஷன்ல போய் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. இது ஆத்தென்டிகேஷன் எரர் எடுக்கிறது, ஃபிக்ஸ் பண்றது. நார்மலா என்ன பேக்கப் எடுப்போம், வெர்ஷனை செக் பண்ணுவோம், ஷெடியூல் பிளான் பண்ணி அப்கிரேட் பார்ப்போம். அப்கிரேடுக்கு அப்புறம் வெர்ஷனை செக் பண்ணுவோம், டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தோம், எரர் லாக்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு ஒரு வெரிஃபை பண்ணிக்குவோம். இப்போ இன்பிளேஸ் அப்கிரேட் தான் நம்ம பண்ணது. இப்போ சைட் பை சைடு நம்ம பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இன்னொரு வருஷன் ஊட்டிட்டு இருக்கோம், 8.4.8. அது ஏதோ ஒரு பழைய வருஷன், ஒரு சும்மா இமேஜின் பண்ணிக்கிங்களா, கெஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு பார்த்தா அவன் 8.401 0.401 இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதுவே ஒரு அடுத்த வருஷன் தானே. சைட் பை சைடு நீங்க பார்த்த மாதிரி தான். இப்போ இது என்ன ஒண்ணா, இன்பிளேஸ் அப்கிரேட்னா ஏற்கனவே இருக்கிற MySQL இன்ஸ்டாலேஷன் டைரக்டா அப்கிரேட் பண்ணுவீங்க. புது வெர்ஷனால பழைய வெர்ஷன் ரீப்ளேஸ் ஆகப்படும், அதே டைரக்டரிய பயன்படுத்தி. என்ன நடக்கும், MySQL சர்வீஸ் ஸ்டாப் ஆகும், புது இன்ஸ்டாலர் ஓட்டுறீங்க, ரன் பண்ணோம்ல. இப்போ MySQL சர்வீஸ் ரன் ஆகுது உள்ள பிகைண்ட் த சீன்ல. இதை நம்ம வந்து அந்த ஸ்கிரீன் ரன் ஆகிறப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்ல, இந்த ஸ்டெப் தான் இப்போ நடக்கும். நீங்க வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிடும். அதே போர்ட்டு வேற இன்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா 3306 அதே போர்ட்டே போகும். எல்லாமே சேம் தான், சர்வீஸ் நேம் சேம், டேட்டா டைரக்டரி சேம், ஈஸியா ஃபாஸ்டா முடிஞ்சிடும். டிஸ்க் நிறைய தேவைப்படாது, ஸ்டோரேஜ். அட்வான்டேஜ்னா சிம்பிள், லெஸ் கான்ஃபிகரேஷன், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எதுவும் மாற்ற தேவையில்லை. பிரச்சனைன்னு வந்தா டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரிஸ்கி, ரொம்ப கஷ்டம் ரோல் பேக் பண்றதுக்கு. பேக்கப் வச்சு நீங்க பெரிய சைஸ்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். டவுன் டைம் நிறைய நேரம் செலவாகும், அப்ளிகேஷன் டீம் கொந்தளிப்பாங்க. இதே சைட் பை சைடுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு வருஷன் ஓடிட்டு இருக்கல 8.4.8, சைடு இன்னொரு வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷனை ஒன்று ஒன்றா மாத்துறது, அங்கே இருந்துகிட்டு டேட்டா கொண்டாந்து போடுறது, இல்லை ரெப்ளிகேஷன் செட் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்டு அதை கட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி ஸ்லோவா பண்ணலாம் சைட் பை சைடா இருந்தா. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை வந்து நியூ வெர்ஷனுக்கு நான் கனெக்ட் பண்ணுவேன், பழைய வெர்ஷனை அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுவேன். இதுல என்னென்னலாம் நடக்கும்னா, 2 இன்ஸ்டாலேஷன் இருக்கும் உங்க சர்வர்ல, 2 சர்வீஸ் ஓடும், 2 போர்ட் இருக்கும், நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும், ஆனா பாதுகாப்பான மைக்ரேஷன். கம்பெனில காசு செலவு பண்றது தயாரா இருக்காங்கன்னா தாராளமா இந்த மைக்ரேஷன் போகலாம். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது அப்ளிகேஷன் அப்படின்னா. அட்வான்டேஜ்னா ரொம்ப பாதுகாப்பானது, ரோல் பேக் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்னொரு வெர்ஷன் தானே இருக்குது, இங்க ஏதாவது பிரச்சனைனா இதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுல பேன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் நீங்க நான் ப்ராட்ல டெவலப்மெண்ட்ல நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் ப்ரொடக்ஷனுக்கே போகணும். இதுக்கு 0 டவுன் டைம் தான் ரெப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, இங்கிட்டே இருந்து அங்கிட்டு மாத்தி வர்றதுக்கு. இது அதிகமா இடம் பிடிக்கும் ஸ்டோரேஜ், நிறைய ஸ்டெப்ஸ் தேவைப்படும், இதான் டிஸ்அட்வான்டேஜ். இங்க பாருங்க, இந்த டிஃபரன்ஸை பார்த்துக்குங்க. இன்பிளேஸ்னா ஒரே லொகேஷன்ல இருக்கும், சைட் பை சைட்னா புது லொகேஷன். டவுன் டைம் இதுக்கு தேவை, இதுக்கு ரொம்ப கம்மி. ரோல் பேக் ரொம்ப கஷ்டம், இதுல ஈஸி, இதுல சைட் பை சைட்ல. ரிஸ்க் லெவல் இது மீடியம் ஹை, இது ரொம்ப லோ. டிஸ்க் யூசேஜ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் பயன்பாடாகும், ஸ்டோரேஜ் இதுல ஹெவியா இருக்கும். இது எதுக்குன்னா சின்ன செட்டப்ஸுக்கு, இது ப்ரொடக்ஷன் சர்வருக்கு, இது சைட் பை சைடு. எப்போ இன்பிளேஸ் அப்கிரேட் யூஸ் பண்ணணும்னா டெவ் டெஸ்ட், சின்ன டேட்டாபேஸ், டவுன் டைம்லாம் எப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ
கம்மியா இல்லாம எவ்வளவு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அக்செப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இன்பிளேஸ் அப்கிரேட் போகலாம். அதே சைட் பை சைடு அப்கிரேட்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சர்வீஸ், ஏதோ ஒரு பேங்க் நிதி சார்ந்த ஒரு அப்ளிகேஷனு 24/7 சிஸ்டம்ஸ் ரன் ஆகுற மாதிரி உள்ள சூழல்ல கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைனா ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரங்கள்ல சைட் பை சைடு தான் போய் ஆகணும். சைட் பை சைடு தான் எப்பயுமே சேஃப் கிரிட்டிக்கல் சிஸ்டம்க்கு. ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பேன். ராகுலுங்கிறது ஒரு வீட்டை ரெனோவேட் பண்றாரு. அவர் பழைய வீடு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த வீட்டை ரெனோவேட் பண்றாரு. அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அந்த வீட்லயே அவர் இருந்துகிட்டு வேலைக்கு வேலைக்காரங்க வருவாங்க, ஒரு சுவரை அங்கங்க வேலை செய்வாங்க, டைல்ஸை மாத்துறது, பெயிண்ட் அடிப்பாங்க. ரெனோவேஷன் டைம்ல வீடு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். அவரால் ஒரு சில ரூமை பயன்படுத்த முடியாது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மாத்துறது கொஞ்சம் சிரமமாகும். ஆனா அதே வீடு தான், அதே அட்ரஸ் தான், ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். இதுதான் இன் பிளேஸ் அப்கிரேட் கதைப்படி. இதுல பழைய வீடு வந்து ஒன்றும் சேஞ்ச் ஆயிரும் அதானே. இதுவே சைட் பை சைடு அப்கிரேட்னா ஒரு புது வீடு கட்டுறாரு பக்கத்து தெருவுடைய ஒரு நியூ பிளாட் வாங்கி அங்க ஒரு வீடு கட்டிட்டு, ஓல்டு வீடும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு நார்மலா. புது வீடு ரெடி ஆனோடனே அங்க போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஃபர்னிச்சர் அங்க கொண்டு சேஃபா மூவ் பண்ணிட்டு ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புது வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைனா திருப்பி பழைய வீடு கூடியாந்துடலாம் பாருங்க. he can go back to the old house easily. இதுதான் சைட் பை சைடு அப்கிரேட். இங்க வீடுங்கிறது நீங்க MySQL சர்வரா நினைச்சுக்குங்க, ஒப்பிட்டுக்குங்க. இன்பிளேஸ்னா ஃபாஸ்ட் பட் ரிஸ்க் இருக்கு. சைட் பை சைடுனா பாதுகாப்பானது, ஆனா ரொம்ப இடம் வாங்கணும்ல, இன்னொரு இடம்லாம் நீங்க வாங்கணும். இந்த கதையை கோ த்ரூ பண்ணிக்கிங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல வச்சு பேஸ் பண்ண ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எப்படி மானிட்டர் பண்றது, ட்ரபிள் ஷூட் பண்றது MySQL சர்வரை, அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அப்புறம் இன்னைக்கு வந்து MySQL அப்கிரேட் முக்கியமான ஒரு டாபிக் இன்னைக்கு பார்த்தோம். எப்படி ஒரு வருஷன்ல இருந்து 100 வருஷம் அப்கிரேட் பண்றது அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுமே பார்த்துட்டோம். வெரிஃபையும் பார்த்தாச்சு. எந்த வருஷன்ல இருந்து எந்த வருஷன் போனோம்னா 8.0.40 இருந்து என்ன இருக்குன்னா அந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த விண்டோ திருப்பி வராது. ஏன்னா 44க்கு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். 44க்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம விசுவலைசேஷன் போயிடலாம் அடுத்ததா. நீங்க வந்து கற்பனை பண்ணி பாருங்க, ரொம்ப திறமையான இதா இருக்க மாதிரியும், கத்துக்கிட்டே வர்ற மாதிரியும், நல்லா உங்களை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும், எல்லாருமே உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நல்ல வேலைக்கு போன மாதிரியும் இப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த நோட்ஸ்லாம் எல்லாருமே அக்சஸ் பண்ண முடியுதுல்ல? எல்லாரும் இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அதை சொல்லுங்க, நான் வந்து அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிட்ட நோட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் நோட்ஸை வேற யாரும் உங்களோட ஸ்க்ரீனை ஏதாவது கனெக்ட் பண்ணி எனக்கு காமிக்க முடிஞ்சா காமிங்க. இல்லை அப்படின்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சுன்னா உங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி அட்டன் பண்ணீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் கூட நான் செஞ்சு பார்க்க முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னால் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹோப் ஐ ஹவ் டெலிவர்ட் மை பெஸ்ட். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நம்ம வந்து அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நான் மேக்ஸிமம் இனிமேல் வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். தியரட்டிக்கல் நீங்களே படிச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் நோட்ஸ் ரெடி பண்ணி நீங்களே கோ த்ரூ பண்ணுற மாதிரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி மேக்ஸிமம் நான் செஞ்சு காமிக்கிறதால கொஞ்சம் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் மேக்ஸிமம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.